ஹே ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் உமான் பூர்ணா. இன்றைக்கி நம்ம விருந்து சாப்பிட போகலாமா? விருந்துனா விருந்து இல்லை, ஹோட்டல் நேம் தோப்புக்கறி விருந்து. சரண்பட்டி ரோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு தோப்புக்கறி விருந்துன்னு. இந்த ஃப்ளேம்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், ஃப்ளேம்ஸ்னு ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ. அதை தாண்டினதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் வரும். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி வைபிங்காக இருக்கும். லைட்டிங்கு, ஒரு சைட் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டரில் வந்து மியூசிக்ஸ் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, மியூசிக் சாங்ஸ் வீடியோஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க. அந்த லைட்டிங்ஸே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா அவுட்டோர் டைனிங்கும் இருக்குது, இன்டோர் டைனிங்கும் இருக்குது. அவுட்டோர் டைனிங்கிறது கீழெல்லாம் ஒரு மாதிரி கார்டன் மாதிரி செட் பண்ணி, லைட்டிங் செட் பண்ணி ஓப்பன் பிளேஸில் டைனிங் போட்டிருப்பாங்க. நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்டோருங்கிறது வந்து ஒரு மாதிரி கீழே ஒரு பர்சனல் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ரூமு மேலே வந்து ஒரு மாதிரி இந்த கூரை செட்டப்பில் இருக்கும்ல, அது மாதிரி டைப்பில் இருக்கும். எல்லாமே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ப்ளே ஏரியாவும் நல்லாயிருக்கும். இங்கே வந்தாலே மேக்னா வந்து அமைதியாக உட்காந்து சமத்தா சாப்பிடுவா, ஏன்னு எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும். ஆனால் சூப்பரான பிளேஸு, நல்லா வைபிங்காக இருக்கும். அதே மாதிரி நான் கௌதம் பாப்பாலாம் இங்கே அடிக்க வந்திருக்கோம், விசிட்டிங் நிறையா டைம் வந்திருக்கோம். எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் ட்ரை பண்ணது அந்த ஜப்பான் சிக்கன் ஒன்று சொல்லுவாங்க. ஜப்பான் சிக்கன் செம்ம யம்மியாக இருக்கும். ஒரு மாதிரி ஒயிட் க்ரீம் டெக்ஸ்டரில் இருக்கும். சிக்கன் வந்து போன்ஸே இருக்காது. குழந்தைகளாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுல்ச்சாவும் ஜப்பான் சிக்கனும் நம்ம எங்கனாக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு மட்டன் பெப்பர் ஃப்ரை, கிராப் லாலிபாப் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் கௌதம் வந்து ஒரு சிக்கன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிராப் லாலிபாப் சூப்பராக இருந்தது, நல்ல ஸ்டஃப்டோடு இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டராக தான் இருக்கும். ரொம்ப லோ ப்ரைஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே ப்ரைஸ் இருக்கும், அது மாதிரி தான். மேக்னாவும் ஒரு கிராப் சாப்பிட்டா அது நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி மஸ்ட் ட்ரை வந்து அந்த ஜப்பான் சிக்கன் தான் நான் சொல்லுவேன். இந்த டைம் நான் வந்து இந்த ஷாப்பில் வந்து இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அது நல்லா இல்லை. அது ஃபுல்லாமே போன்ஸ் தான் இருந்தது, பீஸே இல்லை. ஃபுல்லாக ஆயில் இருக்குது, ஓவர் ஆயிலும் மாட்டி அங்கே வச்சுட்டேன். எனக்கு இது வேணாம் அப்படின்னு. கௌதம் தான் இதை அப்படி லாஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. அது ஃபுல்லாமே அந்த போன்ஸாகவே தான் இருந்தது. பீஸ் வந்துட்டு அந்த ஒரு ஃபுல் பிளேட்டுக்கான அளவுக்கு பீஸ் இல்லை, ஒரு பீஸ் தான் இருந்தது. மற்றது எல்லாமே போன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பன்னீர் சோடா நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. மேக்னாவும் குடிக்கிறீங்கன்னா சும்மா தண்ணி ஊற்றுனா அப்படியே ஒரு மாதிரி சில்பிட்டா. இதில் வந்துட்டு ஜப்பான் சிக்கன் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் ஒரு லைட் ஸ்வீட்னஸோடு இருக்கும். அதனால் குழந்தைகளுக்குள்ள தாராளமாக கொடுக்கலாம். எம்மையாக சாப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்துட்டு கிராப் வந்து ஓகே, நல்லா ஸ்டஃப்டோட நல்லா நீட்டாக செஞ்சுருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் தோசாவும் டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்தது. இதுலேயே நான் வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. மேக்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அங்கே ப்ளே ஏரியா இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும், ப்ளே ஏரியாவும் சூப்பராக இருக்கும். அந்த ப்ளே ஏரியாவில் போய் மேக்னா விளையாடுன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சரி போகலாம், இதை பிடிச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்பாச்சும் ஒரு டைம் இப்படி போகிறதுனால தப்பு இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் எப்போவுமே இது மாதிரி போவோம். போய் ஜாலியாக அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி மேக்னாவும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவான். அதனால் நாங்கள் அவளையும் எங்கே போனாலும் நாங்கள் அவளை கூப்பிட்டே போயிடுவோம், வீட்டுக்குலாம் போக மாட்டோம். அவளையும் கூப்பிட்டே வந்துடுவோம். அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாள். எங்களுக்கு அவளை கூப்பிட்டு போனால் தான் அப்படியே ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சது தான், வெறித்தனமாக விளையாட வந்து ஸ்ப்ரிங்கில் அந்த ஹார்ஸ் வச்சு ஒரு மாதிரி விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. அதில் அப்படியே வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தாங்க. போட்டு இடிச்சு ஆடிட்டு இருந்தா. ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. குழந்தைகளை கூப்பிட்டு எங்கே போனாலும் பேரண்ட்ஸ் இப்போலாம் வந்து குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. மதனாக்கிட்டேயோ இல்லை அம்மாக்கிட்டேயோ யாராவது கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மேக்னாவை இது வரைக்கும் எங்கேயுமே விட்டுட்டு போனதில்லை. எங்கேயாவது எப்பாச்சும் ஒரு நாள் தான் அவள் தூங்கிட்டு இருந்தாலும் விட்டுட்டு போவோம். எப்பாவது ஒரு நாள் தான், இல்லை உடம்பு சரியில்லை அப்படிங்கிற போது ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூப்பிட்டு போக மாட்டோம், அவளை விட்டுட்டே போவோம். மற்றபடி அவளை எங்கே போனாலும் நாங்கள் வந்து கூப்பிட்டு போயிடுவோம். அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள், நல்லாவே ஜாலியாக விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாள். அதனாலேயே நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம். அதே மாதிரி அங்கே ஸ்விங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று அந்த ரவுண்டு அங்கே ராட்டின மாதிரி சின்னதாக ஒன்று இருந்தது. அதெல்லாமே நல்லா ஜாலியாக பார்த்து விளையாடிட்டு இருந்தா. அந்த ஹோட்டல் சுற்றி காமிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஹல்க் பெயிண்டிங் போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி செவ்வறு இடிச்சிட்டு உடச்சிட்டு வெளியே ஹல்க் வர மாதிரி ஒரு பெயிண்டிங் இருந்தது. இன்னொரு சைட்லேயும் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க, நல்லா நீட்டாக இருந்துச்சு. லைட்டிங்ஸ் எல்லாமே அந்த டைனிங் கிட்டலாம் கீழே அப்படியே ரவுண்டாக இந்த மூன் லைட்டு
டைப்பில் எல்லாமே லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. நானும் கௌதமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே மெயினா உட்காந்து விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருந்தோம். என்ன இந்த ஹோட்டல் வந்தால் மேக்னாவை கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ப்ளே ஏரியாவில் மேக்னா விளையாடிட்டுருப்பா. சின்ன குழந்தைங்க கூட இல்லைங்க, பெரியவங்களும் விளையாடலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானும் மேக்னாவும் அந்த ரவுண்டாக இருக்கிறத சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தேன் ஜாலியாக. இருந்தாலுமே என்னை பார்த்துட்டு சில பேரெல்லாம் வந்து உட்காந்ததுக்கப்புறம் விளையாடிட்டு இருந்தாங்க பெரியவங்க. அடல்ட்ஸே வந்து விளையாடலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நானும் மேக்னா விளையாடிட்டு இருந்தோம். மேக்னா அங்கேருந்து எந்திரிச்சே வரமாட்டேன்ட்டான். நான் வாட்டுக்கு விளையாடிட்டே இருந்தேன். அப்புறம் சரி நீங்கள் 2 பேர் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்விங் இருந்தது, அங்கே போய் அந்த ஊஞ்சலில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். நான் அப்படியே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு நானும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இங்கே வந்து நிறைய பேர் பெரியவங்க எல்லாருமே விளையாடுவாங்க. ஈவன் ஏஜ்டானவங்க கூட விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கே வாட்டுக்கு நான் ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தேன்னா மேக்னா என்னை வந்து இறங்கி கூப்பிட்டு போய் அங்கே உட்கார சொல்லி சொல்லிட்டா. அப்புறம் நானும் அவளை சேர்ந்து சுற்றிட்டு அப்புறம் அவளை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹாய் அப்படியே ஸ்டைலாக சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ளேம்ஸ்க்கு போய் அங்கே வந்து ஒரு ஐஸ் பாட்டில் போய் 2 ஐஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேக்னா ஆல்ஃபன்ஸோ மேங்கோ 2 வாங்கிட்டு அங்கே போய் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சீரியஸான டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம 2 பேரும். அப்புறம் நானும் மேக்னாவும் ஒரு சேஸ் போட்டுட்டு மேங்கோ ஆல்ஃபன்ஸோ மேங்கோவை சாப்பிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மேக்னா அவள் வந்து உட்காந்து ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டு இருந்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.